இன்றைக்கான பேச்சுலர் வாழ்க்கையில் டே 50 நம்ம 50வது வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லும் போதே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்கு நம்மளே ஒரு கை தட்டிக்க வேண்டியதான். சரின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட் ஷிஃப்ட்டு தருணத்தில் இருக்கோமா, வேலைக்கு போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் சாப்பிட்றதே சலிப்பாக இருக்குது, எப்படா கேஸ் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன, ஓட்ஸ் மிக்சப் தான். இந்த சாப்பிடும் பொழுதே நம்ம பச்சைப்பால் தான் நிறைய டைம் ஊற்றி சாப்பிட்றோமா, அதனால் நம்ம தங்கை ஒருத்தவங்க நமக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு பால் காய்ச்சி தரேனே அப்படின்னு சொன்னாங்க. வேணான்னு எவ்வளவோ சொன்னதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு காய்ச்சி தரேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இந்த பாலெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம ரூம்மேட் ஒருத்தவங்க இருந்தார், அவரோட வாழைப்பழத்தை தெரியாமல் திருடி வைத்து கொண்டேன். அவருக்கே இது இன்னும் தெரியாது. சரி, நாட்டு சர்க்கரை அப்படியே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செவ்வாழையை பிரித்து இதை கட் பண்ணுறது கத்தி தேடினேன். கத்தி எதுவும் கிடைக்காதனால நம்ம சாப்பிட்ற ஸ்பூனாலேயே இதை கட் பண்ணி போட்டலான்னு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா பரவாயில்லையே, நல்லா தான் கட் பண்ணியிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நம்ம எப்பொழுதும் சாப்பிட்றத விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த பால் காய்ச்சி சாப்பிட்றதுனாலையோ என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பேலன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு உறக்கத்தை போட்டு விட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.